திரும்பவும் முதல்ல இருந்தான்னு சொல்லக்கூடிய வகையில் ஈரானும் அமெரிக்காவும் ஒருவரின் மீது ஒருவர் தாக்குதலை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னடா புது பஞ்சாயத்து? ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு MOU ஆனது சைன் பண்ணப்பட்டு, ஓகேப்பா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, மிடில் ஈஸ்ட் ஆனது நார்மலாக போகுது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் ஓப்பன் ஆயிருச்சு, எந்த பிரச்சனையும் இதுக்கப்புறம் இல்லை, அமைதியை நோக்கி மத்திய கிழக்கானது திரும்ப போகுது, அதுலேயும் ஈரானோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்க போகுதுன்னு அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதே அமெரிக்கா 10 ஏர் ஸ்ட்ரைக்ஸுக்கும் அதிகமாக 10 லொக்கேஷனில் ஏர் ஸ்ட்ரைக்ஸ்ன்றதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஈரானும் குவைத் மற்றும் பஹ்ரைனின் மீது அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அதை நோக்கி 30க்கும் அதிகமான ப்ரொஜெக்டைல்ஸ், ட்ரோன்ஸ் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல்ஸ்ன்றதை இந்த இடத்துல ஃபயர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னதான் பிரச்சனை? சீஸ்ஃபயர்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணப்படுது, திடீர்னு பார்த்தா வயலேஷன் வருது, ஹெவி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் நடக்குது, ரெண்டு சைடும் இதே வேலையாக வச்சுட்டு இருக்காங்க. அப்போ மீண்டும் ஒரு யுத்தமான தொடங்க போகுதான ஒரு கேள்வியானது வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த முறை லிமிட்டட் எஸ்கலேஷன்றதான் ரெண்டு சைட்லையுமே பண்ணப்பட்டிருக்கு. அப்போ அதற்கான காரணம் என்ன? யார் இந்த இடத்துல இதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க? ஒருவேளை இஸ்ரேலோட பங்கு இதில் எதுவும் இருக்கான்னு பார்த்தா இஸ்ரேலுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த ரெண்டு சைடு தான் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின அத்தனை தகவல்கள் இந்த ஒரு பதிவில் பற்றலாம், ஒரு சின்ன ஒரு டைம் லைனோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தான் புஷாரம் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதல் காரணம் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அப்போ என்னடா ஈரான் தான் இதை ஆரம்பிச்சு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சாங்களா? ஈரான் தான் இதை பண்ணது, ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க அந்த அக்னாலஜ்மெண்ட்ன்றதை கொடுக்கல. அப்போ ஈரான் அக்ரெசர் ரோலுக்கு வந்துட்டாங்களா? நடந்த அந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் யார் இந்த இடத்துல அக்ரெசர் இல்லை யார் இதுக்கான காரணம்ன்றது அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவை உங்ககிட்டே விட்டுறேன். ஜூன் மாதம் 25ஆம் தேதி, அதாவது ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி தாய்வானால் ஆப்ரேட் பண்ணக்கூடிய எவர் லவ்லின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்கோ கப்பல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியில் அன்னோன் ப்ரொஜெக்டைல்ஸ்னால ஹிட் பண்ணப்படுது. இது டைரக்டா அந்த கப்பலோட பக்கவாட்டில் மோதினது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துது. ஆனா க்ரூ மெம்பர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அத்தனை பேரும் பாதுகாப்பா மீட்கப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா அமெரிக்கா ஒரு லிமிடெட் ஏர் ஸ்ட்ரைக்ன்றதை பண்றாங்க. இது பெருசா வெளியே பேசு பொருளா மாறல. ஏன்னா கோஸ்டல் ரேடார்ஸின் மீதும் கஷம் தீவுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ட்ரோன் சைட்டின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட செய்திகள் வந்துச்சு. ஆனா ஈரான் இதை கன்ஃபார்ம் பண்ணல. அன்னோன் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு செய்தி வெளியில வந்துச்சே தவிர இதை இவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அமெரிக்கா மேல எந்த விதமான அக்யூசேஷனும் வைக்கல. இப்போ நேற்று பார்த்தோன்னா முடிஞ்ச அந்த இரவு அந்த அதிகாலை நேரத்தில் டிகோன் சொல்லக்கூடிய பனாமா ஃபிளாக்டு ஒரு டேங்கர் கப்பலின் மீது இதே ஈரான் ஒரு தாக்குதல் நடத்திட்டதா சொல்லப்படுது. அதாவது ஈரானோட ட்ரோன்கள் தான் அதை தாக்குனதா சொல்றாங்க. ஆனால் ஈரான் கிட்ட இருந்து எந்த விதமான கன்ஃபர்மேஷன் வரல. இதுக்கு ரிட்டாலியேஷன் கொடுக்குற விதமா அமெரிக்கா ஹெவியான ஒரு ஏரியல் அசால்ட்ன்றத 10 லொகேஷன்ஸ்ல பண்றாங்க. இந்த 10 லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ், அந்த சின்ன ஒரு நீர்வழி பாதைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ கம்யூனிகேஷன் சென்டர்ஸ், ஆயுதங்கள் சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள், ட்ரோன்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள், அண்டர் கிரவுண்ட் மிசைல் லான்ச்சர்ஸ் மற்றும் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம், சர்வைலன்ஸ் ரேடார், கோஸ்டல் ரேடார்ஸ், கடற்கரை பாதுகாப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ரேடார் கம்யூனிகேஷன் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்படுது. இது எல்லாமே பார்த்தோன்னா நள்ளிரவு நேரத்திலிருந்து அதிகாலை நேரத்துக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு எஸ்கலேஷனை நோக்கி போகுது. இதுக்கு பதில் கொடுக்குற விதமாக ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா 30 ப்ரொஜெக்டைல்ஸ், இதில் 5 பாலிஸ்டிக் மிசைல்ஸ், 25 ட்ரோன்ஸ்ன்றதை சொல்றாங்க. க்ரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தப்படலை. இது எல்லாத்தையுமே குவைத் மற்றும் பஹ்ரைனை நோக்கி வீசுறாங்க. ஏன்னா பஹ்ரைனில் அமெரிக்கா நேவியோட 5th ஃப்ளீட், கடற்படையோட 5th ஃப்ளீட் ஆனது அந்த இடத்துல தான் ஹெட் குவார்ட்டர்ஸோட ஸ்டேஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பகுதிகளை நோக்கி ஏவுகணை வீசப்பட்டிருக்கு. அதிகாலை நேரத்தில் குவைத்தில் கரெக்டாக ஒரு 3ல இருந்து 4:30 மணி வரைக்கும் ஏர் ரைட் அலாமன்றது கொடுக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. பஹ்ரைன்லேயே அதே நிலைமை தான். ஆனால் அத்தனை ப்ரொஜெக்டைல்ஸும் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. இதனால பெரிய அளவுக்கு மெட்டீரியல் லாஸோ இல்லை கேஷுவாலிட்டி கவுண்ட்ன்றதோ எதுவும் ஏற்படலைன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கீழே இம்பாக்டும் ஏற்பட்ட மாதிரி எதுவும் உணரப்படலை. அந்த மிசைலோட டெப்ரிஸ் விழுந்து சில இடங்களில் பிரச்சனை வந்தா சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த ஈரான் மற்றும் யூஎஸோட ஆஸ்ட்ரைக்கில் எந்த விதமான கேஷுவாலிட்டி ஈரான் சைட்லையும் ஏற்படலை. இந்த பக்கம் அமெரிக்காவோட அந்த பேசஸ் இருக்கக்கூடிய இடங்கள்லையும் பிரச்சனையானது ஏற்படலை. இப்போ ரெண்டு சைடும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் யார் இதுக்கான காரணம்? அப்போ ஈரான் தான் அந்த ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சீஸ் ஃபயரை அவங்க தானே வைலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கேள்வியானது வரலாம். ஆனால் இன்னமும் நாங்கள் தான் இதை பண்ணோன்னு சொல்லி எந்த விதமான கன்ஃபர்மேஷனையும் கொடுக்கல. ஆனால் சின்ன ஒரு ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தோன்னா இப்போ இந்த சீஸ் ஃபயர் 60 நாட்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு. 60 நாட்களுக்கு யாரையும் அந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, ஒருத்தர் மாற்றி தாக்கிக் கொள்ளக்கூடாது. அதில் ஈரானோட ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட், அதை அமெரிக்கா அப்ரூவ் பண்ணது என்னன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் பகுதியில் பழையபடியாக இருந்தக்கூடிய வழித்தடம், அதாவது ஈரானோட கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் தான் அத்தனை கார்கோ கப்பல்களும் பயணம் பண்ணணும். அதுவும் அவங்க பேமெண்ட்ன்றதை பண்ண தேவையில்ல, ஆனால் அவங்களோட ஐடென்டிட்டின்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். இதற்கு மாற்றா, அதாவது ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வாட்டர் லைனை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு வழித்தடத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஈரான் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அது அமெரிக்கானால ஏற்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா,
ஜூன் மாதம் 24ஆம் தேதி அமெரிக்கா சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதாவது இந்த மாதிரி ஓமனோட கடற்கரையை ஒட்டிய பகுதிகள், ஏன்னா அந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஓமன், இதை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா ஒரு காரிடாரை ஓப்பன் பண்ண போகிறாங்க, சேஃப் காரிடார். இதில் வந்து கன்னி வெடிகள் அற்ற ஒரு பகுதி. எந்த ஒரு டேங்கர் கப்பல் இல்லை யார் வந்து நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளே போகணும்னு நினச்சாலும் இந்த ஒரு வழித்தடத்தை அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு காரிடாரை பயன்படுத்துங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஏர் கவருக்கு கீழே நீங்கள் வருவீங்க, உங்களுக்கான கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆனது இருக்கும். ஸோ உள்ள நுழையக்கூடிய கப்பல்களும் அங்கேருந்து வெளியில் வரக்கூடிய கப்பல்களும், பெர்ஷியன் கல்ஃப்குள்ளே போகிற கப்பல்களும், பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து லோடு எடுத்துகிட்டு வெளியே வர கப்பல்களும் எல்லாருமே இந்த ஒரு வழித்தடத்தை பயன்படுத்தணும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அடுத்த நாளே அந்த வழித்தடத்தை பயன்படுத்தணும் ஒரு கப்பலின் மீது தாக்குதல் நடத்தப்படுது. அதுதான் அந்த எவர் லவ்லி கப்பல். திரும்பவும் அமெரிக்கா இதை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கப்பலோட டிராஃபிக் இந்த ஓமனோட கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய வழித்தடத்தில் அதிகமாகிறப்போ இரண்டாவது தாக்குதலும் நடந்துருச்சு. அப்போ ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல டோல் கலெக்ட் பண்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதாவது இந்த 60 நாட்கள் ஆனது டோல் ஃப்ரீயாக இருந்தாலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் டோலை கண்டிப்பாக அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க. அந்த டோலை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கிய ப்ராசஸ், அதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ அப்ரூவல் ப்ராசஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த 60 நாட்களுக்கு அந்த கப்பல்களோட டீடைல்ஸ் மட்டுமே வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கும் தெரியும். அமெரிக்காவும் நம்ம அவ்வளோ லேசாக விட்ட முடியாது. அந்த பக்கம் ஈரான் டோல் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க இந்த பக்கம் ஓமன் சைடில் நிறுத்தி டோல் வாங்கினாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஓமனோட ஸ்டாண்ட்ஸ் இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீஸ் ஃபயரான சைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நியூட்ரலாக இருந்தவங்க இப்போ இது ஓமனோட பிரச்சனை. அதாவது இந்த சைடு வந்து டோல் வாங்கணும்னா அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது ஓமன்னு சொல்லி அவங்களும் அவங்களோட டோனை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும். அப்போ ஈரான் எதுக்கு டோல் வாங்கணும், இந்த இடத்துல இதை ஒரு டோலாக மாற்றி ஓமனும் அமெரிக்காவும் அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த ஒரு முடிவில் இருந்தாலும் இருப்பாங்க. சரி, இந்த தாக்கப்பட்ட கப்பலுக்கு கத்தார் வந்து ரொம்ப பெரிய ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கத்தாரோட ஆயிலை ஏற்றிக்கிட்டு அது யூஏஇக்கு வர வேண்டியது, யூஏஇலேருந்து அங்கே அதுக்கப்புறமா சவுத் ஏஷியாவுக்கு போக வேண்டிய ஒரு கப்பல் அது தாக்கப்பட்டு இப்போ அதில் இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாமே இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் பேரலா லெபனான் பக்கம் பார்த்தோன்னா சதர்ன் லெபனான்ல எந்த ஒரு பகுதியிலேருந்து இஸ்ரேல் நாங்கள் வெளியில் வரப்போகிறோம், அமெரிக்காவோட ஏற்பட்ட அந்த ஒரு அக்ரிமெண்ட்னால நாங்கள் வெளியில் வரப்போகிறோம்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த பகுதியில் இப்போ ரொம்ப பெரிய ஏரியல் மற்றும் ட்ரோன் அசால்ட் ஆனது நடந்திருக்கு. ஓவராலாக பார்த்தோன்னா ஒரு 15க்கும் அதிகமான இடங்களில் தாக்குதல் நடந்தா சொல்லியிருக்காங்க. இதோட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்ற தெரியல. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ இந்த எஸ்கலேஷன் நடந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஷேடோவில் இந்த ஒரு யுத்தமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா எப்படா ஒரு தப்பு பண்ணுவாங்க, திரும்ப எப்பவும் அந்த ஒரு யுத்தத்தை தொடங்கலாம்னு சொல்லி இஸ்ரேல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஏரியல் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட டவுட்டுமே ஈரான் மேலே தான் இருக்குது. இந்த ட்ரோன்களை கண்டிப்பாக ஈரான் தான் ஃபயர் பண்ணியிருக்கணும்னு. ஏன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அப்போஸ் பண்ணுற மாதிரி இந்த 2 கப்பல்களுமே செயல்பட்டுருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க அதை வந்து அக்னாலேஜ் பண்ணலை, நாங்கள் தான் தாக்கணும்னது. ஆனால் அமெரிக்கா அந்த ட்ரோன்களோட உதிரி பாகங்கள் அது பயணிச்சிருக்கக்கூடிய அந்த திசை இது எல்லாத்தையும் வச்சு இதை ஈரான் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அதை ஈரான் பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு. அவங்களோட வழித்தடத்தை விட்டு மாற்று வழித்தடத்தை பயன்படுத்தினால இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஈரானோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அவர்களும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஆனது முழுக்க ஈரானோட கண்ட்ரோலில் இருந்திருக்கு. இதை எந்த ஒரு நாட்டுக்கும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமானது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி கப்பல் தாக்குதல் நடக்குது. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அமெரிக்கா உடனே ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ மீண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் மறுபடியும் ரவுண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பெரிய அளவு எஸ்கலேஷன் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப இந்த மாதிரி அமெரிக்கா ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறது, அதுவும் அமெரிக்காவோட அதிபர் இந்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் பார்த்தோன்னா, அதாவது ஈரான் வந்து இதுக்கப்புறம் வந்து எதையுமே வந்து பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம், அவங்க வந்து வைப் அவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ ஈரான் மேலே ஸ்ட்ரைக்ஸ் நடக்குன்றத ஒரு மிரட்டலாகவே கொடுத்துருக்காரு. அவரும் மிரட்டல் கொடுக்குறாரு, இவங்களும் அடிக்கிறாங்க, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு லூப்பில் மாட்டின மாதிரி இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக ஓடிட்டே இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சீக்கிரம் சரி பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு சைடு கண்டிப்பாக இந்த இடத்துல இறங்கி வந்தே ஆகணும். அதை ஈரான் பண்ண போகிறாங்களா இல்லை அமெரிக்கா பண்ண போகிறாங்களான்றதுல தான் இந்த இடத்துல அந்த கேள்வியே ஆரம்பிக்குது. ஸோ அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரைக்கை யார் பண்ணாங்கன்னு தெரியும். அதுக்கு அமெரிக்கா ரிட்டாலியேஷனும் பண்ணிட்டாங்க. இது கண்டினியூ ஆகுமா, ஒருவேளை நீங்கள் நியூட்ரலான ஸ்டாண்டில் இருக்கீங்க, இந்த மாதிரி 2 தரப்பு பிரச்சனை பண்ணுறப்போ நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்கன்றதையும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.